அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் தாறுமாறு தர்பார்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ மொதல் சம்பவம். இரண்டாவது சம்பவம் கரெக்டாக உக்ரைனுக்குள்ளார ஒரு பெரிய தாக்குதல், மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல். பட் இது எந்த ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது, யாரோட மிசைல்ஸ் அப்படின்றத பற்றி ஒரு கிளியர் டீட்டெயில் பார்த்தலாம். ஸோ ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, வெஸ்டர்ன் நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை கடந்து அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போனால் காசானுடைய பிரச்சனை என்ன ஆச்சு, விக்டர் ஓர்பன் அவர்கள் சீனாவுக்கு விசிட் பண்ணார், அங்கே தகவல்கள் என்ன நடந்திருக்கிறது, அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக பார்த்தலாம். ஃப்ரான்ஸுடைய தேர்தலோட ரிசல்ட் பேசலை, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை பற்றி சும்மா ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன். வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதல் தகவல், ஒரு கடும் கண்டனத்துடன் இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கலாம், பட் நான் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். காரணங்கள் என்னென்னா, இந்த புகைப்படத்தில் பாருங்கள், நேற்று நடந்த நிகழ்வு இது. அல் ஜசீரா சேனல் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பிரிவு. 2 இந்தியன் சோல்ஜர்ஸ் 6 ரிபல் கில்ட் இன் காஷ்மீர் கன் பேட்டல்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்தியன் சோல்ஜர்ஸை நேற்று என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க, ஒரு 6 பேர்த்த, 6 தீவிரவாதிகளை. அதை அவங்க ரிபல்ஸ்னால் போராளிகள் அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருந்தாங்க. அதே இன்னொரு அல் ஜசீரா, அவங்க இந்தியா, அதாவது வேர்ல்டு லெவலில் போகிற அல் ஜசீரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காஷ்மீர் ஃபைட்டர்ஸ், அந்த வார்த்தையை நோட் பண்ணோம். குறிப்பாக அது எதற்காக அந்த 6 பேர்த்த சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கு இந்த பக்கம் இருக்குது, காஷ்மீர் ஃபைட்டர்ஸ் கில் 2 இந்தியன் சோல்ஜர்ஸ் இன் ரீஜன். அப்போ அவங்க ஃபைட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் சோல்ஜர்ஸை ஒருத்தர் கொள்றவனை ஃபைட்டர்ஸ் அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்துறதும், போராளிகள் அப்படின்னு அடையாளப்படுத்துறதும் தொடர்ந்து அல் ஜசீரா சேனலில் ஈடுபட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவலை நான் சொல்கிறேன் நான். ஸோ அதற்காக தான் எனது கடும் கண்டனத்தை இந்த இடத்துல தெரிவித்திருக்கிறேன். இல்லை ஒரு சிலர் இங்கே ஆதரவு தெரிவிப்பாங்க. பட் என்னுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும், இந்தியன் சோல்ஜர்ஸை ஒருத்தன் கொள்றான், அதுவும் காஷ்மீருக்குள்ளே கொள்றான் அப்படின்னா, அது தீவிரவாத செயல் என்று வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்றத நான் தெளிவாக நான் பதிவு பண்ணுறேன். நான் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அந்த கடும் கண்டனத்தை இல்லை உங்களுடைய கண்டனங்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஒன்று. இரண்டாவது சம்பவம், அதை பற்றி நான் பேசியே தீரணும். ஆக்சுவலாக பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். என்னென்னா, என்னுடைய முந்தைய பதிவு ஆர்கே சேனலில் ஃப்ரான்ஸினுடைய எலெக்ஷனை பற்றின ஒரு முழு விளக்க உரை 18 நிமிஷம் பக்கம் ஃபுல்லாகவே பேசிட்டேன். நிறைய கமெண்ட் எப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் போகணுன்ற மாதிரிலாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. மரண மொக்கன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை போட்டிருந்தீங்க. ஒரு சுமாரான பேர்னா ஒரு கொஞ்சம் பேர் தான் புரிந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஃப்ரான்ஸினுடைய தேர்தல் ரிசல்ட்டை தெளிவாக விளக்குனதுக்கப்புறம் அப்போ எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு, நிஜமாவே ஏதோ எங்கேயோ சொதப்பிட்டணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் போயிட்டு நான் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து, மனைவி கிட்ட கொடுத்து, இது பாரு புரியுதான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். நான் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, திடீர்னு பார்த்தா பயங்கர நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. 5 நிமிஷம் கூட போய் பார்த்தா சத்தம் வந்தது. என்னடா பார்த்தா கொரட்டை சத்தம் வந்துட்டு இருக்கு பகல் டைமில். ஒரு 3:30 கொடுத்தேன் நான். அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ ரைட்டு. அப்போ இந்த வீடியோட தீவிர தன்மையை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் ஃப்ரான்ஸுடைய தேர்தலை பற்றி 2 லைனில் நான் உங்களுக்கு சிம்பிளாக முடிச்சு நான் என்ன நிறைய நிகழ்வுகள் பேச வேண்டியது இருக்கிறது. என்னென்ன சொதப்பின்றதை விட என்ன நடந்தது. ஜென்ரலாகவே ஃப்ரான்ஸுடைய தேர்தல் அப்படின்னும் போது ஃபார் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் ரைட் அப்படின்னா மரியன் லீபென் அவர்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்களோட கொள்கை என்னன்னா, மண்ணின் மைந்தர்களுக்கே இந்த நாடு, அகதிகளுக்கு கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு இடமே இல்லை, மண்ணின் மைந்தர்களை வளர்த்தணும், போர் குறிப்பாக ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு, அது அவங்களது ஃபார் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை இடம் ஜெயிச்சாங்க? 143 பக்கம் ஜெயிச்சாங்க. அவங்க தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. பட் எப்படி தோத்துட்டாங்கன்ற மாதிரி நான் சொன்னேன். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும். அப்படியே இந்த பக்கம் போனால் ஃபார் லெஃப்ட் அண்டு கம்யூனிஸ்ட் அப்படின்வாங்க. இவர்களோட கொள்கை என்னன்னா, அப்படிலாம் இல்லை, இந்த உலகம் அனைவராலும் படைக்கப்பட்டது, எல்லாத்துக்குமே சொந்தம் அப்படின்ற அடிப்படையில் இஸ்லாமிய ஆதரவு நிலைப்பாடு இவங்க. அதாவது ஃபார் லெஃப்ட் ப்ளஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு யார் அப்படின்னா மெலன்சன் அப்படின்றவங்க தலைமையில் தாங்குறாங்க. இதில் 3 கட்சிகள் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் இவங்க எவ்வளோ ஜெயிச்சாங்கன்னா 188 பக்கம் ஜெயிச்சாங்க. சென்ட்ரலில் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ரெண்டுமே ரொம்ப வெறியாக இருக்க மாட்டார், ரொம்ப லோவாக இருக்க மாட்டார், அப்படியே சென்ட்ரலில் கொண்டு போவார். பட் ஒரு சில எதிர்ப்பு நிலைப்பாடுகள் எடுத்தார், ஹிஜாப் எதிரான நிலைப்பாடு. அவர் 2வது பிளேஸுக்கு ஒரு 153 சம்திங் வந்தார். இதில் யாரால் ஆட்சி அமைக்க முடியும்னா 577
289 இடங்கள் வந்தால் மெஜாரிட்டி இருந்தால் ஆட்சி அமைக்கலாம். பட் இந்த மூன்று கட்சிகளோட கொள்கை பார்த்தோன்னா அப்படி எதிரெதிர் திசையில் இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பக்கம் ஃபார் லெஃப்ட் இருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு வந்தாங்கல்ல, அவங்க ஒரே ஒரு இதில் வந்து கொள்கையில் அடிப்படையில் சாராம்சம் ஒன்று, ரஷ்யாவுக்கான ஆதரவு நிலைப்பாடில் மரியன் லீப்பனும் சரி மெலன்சன் அவர்களுமோட சேம் கோட்பாடு. பட்டு மேக்கனோட கோட்பாடு வேறு. அதனால் இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை நான் கடந்து போகலான் இருக்கேன். பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் வந்து யாருன்னா கேப்ரியல் அட்டல். இந்த கேப்ரியல் அட்டல் அவங்க தான் வந்து ரிசைனிங் லெட்டர் கொடுக்குறாரு மேக்கன் அவர்கள்கிட்ட. மேக்கன் அவர்கள் ஏற்றுக்கல. அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது, கவலைப்படாத, நான் 6 மாதத்துக்கு மேலே தாங்கும், போ, யாரும் ஆட்சி அமைக்க மாட்டாங்க, தைரியமாக இருந்த மாதிரி அவருடைய ரிசைனேஷன் லெட்டரை வந்து ஏற்றுக்கல. ஒன்று. இரண்டாவது, அவர் சின்ன ஒரு காரணம் சொல்கிற பாருங்க, அந்த மெலின்சன் இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒன்று இந்த பென்ஷன் ரிஃபார்மை வந்து இம்மீடியட்டாக அமுல்படுத்தணும். இந்த விலை ஏற்றம் இருக்குல்ல, அது உடனடியாக ஃப்ரீஸ் பண்ணணும். அந்த விலை ஏற்றத்தை ஃப்ரீஸ் பண்ணுறதுன்றதுல ஒரு அரசாங்கத்தால் முடியாது. அது கொள்கைகள் வந்து பல வருஷம் போகும். விலையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஜிடிபியை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விலையை அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு அரசாங்கத்தால் நினச்சா ஏதோ ஒரே ஒரு அறிவிப்புலாம் கொண்டு வர முடியாது. என்ன குளோபலைசேஷன் இது, தனி மனிதன் ஃபுல்லாக அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இல்லை எல்லா நிறுவனங்களும். அதனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து 0 இல்லை, -% கூட கிடையாது. அதனால் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சு அங்கே ஃப்ரான்ஸுக்கான வளர்ச்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐ திங்க் கிளியராக 3 வரையிலும் முடிச்சுன்னு நினைக்கிறேன். போதும், இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு போயிடலாம். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து பாருங்கள், அதை பேசிட்டு ரஷ்யாவுக்கு போகிறாரு. இன்று இரவு விருந்தில் புடின் அவர்களை சந்திக்கிறாரு. பல காலகட்ட பேச்சுவார்த்தைகள். நாளை வீரர்களுக்கான இறுதி அஞ்சலாம் ஏற்கனவே இருந்தாங்கல்ல, அவங்களுக்கான மரியாதை, அப்புறம் இன்னும் ஒரு சில மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபைனலாக அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னென்ன அக்ரிமெண்ட், என்னென்ன டீலிங், என்னென்ன ஆயுதங்கள் ஜாயின் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கான ஆயில் அண்ட் கேஸை சப்ளை பண்ணுறது யாருன்னா ரஷ்யா தான். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சலுகை விலையில் கொடுத்தாங்க, அப்புறம் இடையில் கொஞ்சம் குறைச்சாங்க. நம்ம குறிப்பாக இந்திய மதிப்பில் தான் வாங்கிட்டு இருந்தோம், அப்புறம் இடையில் யுவான் மதிப்பில் வேணும்னாங்க, அப்புறம் கொஞ்சம் சரிஞ்சது, மீண்டும் கொஞ்சம் அப்படியே சமநிலைப்படுத்தி நம்ம கொடுத்துட்ருக்கோம், வாங்கிட்டுருக்கோம். ஸோ அதனால் இந்த ஒரு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க தரப்பில் கண்ணை உறுத்தி கொண்டு இருக்கிறது, இன்னும் கடும் கண்டனத்தை தெரிவிக்காமல் இருக்கிறார்கள். பட் நிச்சயம் பேக்ட்ராப் வந்து ஒரு வாரமாக இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுக்காக பின்வெளி ஏதாவது ஏன்னா லாஸ்ட் 5 இயரில் அட்டன் பண்ணும்போது என்னென்னா வீடியோ காலில் அட்டன் பண்ணாங்க, அப்படின்லாம் ஏதோ ஒரு சமிட்டில் பார்த்தாங்க. பட் நேரடியாக பர்டிகுலராக ரஷ்யாவுக்கான விசிட் இந்த வாருக்கு அப்புறம் பார்த்தோன்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா வெஸ்டர்ன் நாடுகள் தொடர்ந்து பொருளாதார தடை போடுகின்ற சமயத்திலே, தொடர்ந்து தனிமைப்படுத்தப்படுகிற சமயத்திலே, ஒரு நாடுக்கு அதிகமான அளவுக்கு பொருளாதார தடை போடப்பட்ட நாடு எதுனா ரஷ்யா தான். ஸோ இந்த அளவு போடப்படுகிற சமயத்தில் இந்த ஒரு விசிட் மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவுடைய வளர்ச்சிக்கு 2 நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கான முக்கியம், மற்ற எல்லா நாட்டையும் விட. ஒன்று சீனா, இன்னொன்று ரஷ்யா. இந்த 2 நாடுகள் இருந்ததுனாவே போதும், எந்த வெஸ்டர்ன் நாடுகள் போடப்பட்ட பொருளாதார தடையும் தும்சம் பண்ணி தூளாகிடும். சாதாரணமாக வந்து அந்த பக்கம் கடந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகள் இந்த 2 நாடுகள். இந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு பார்க்கப்படுகிறது. இனி என்னென்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க, ஐரோப்பாவில் என்ன விதமான எதிர்ப்புகள் தெரிவிக்க போகிறாங்க, வெஸ்டர்ன் நாடுகள் என்ன, குறிப்பாக அமெரிக்கா என்ன விதமான எதிர்ப்புகள் தெரிவிக்க போகிறாங்க, எல்லாமே நம்ம இந்த ஒரு வாரத்தில் சம்பவம் பெருசாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதே சமயத்தில் ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடந்து போச்சு. என்னன்னா, தாக்குதல் மழையை தொடங்கியது ரஷ்யான்னு சொல்ல முடியும். இன்று அந்த விசிட் பண்ணுற அதே சமயத்தில் பாருங்க, உக்ரைனுக்குள்ளார இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, தலைநகர் கியூவில் தொடங்கி கியூ ரீஜனில் ஆரம்பித்து சார்னோவ் ரீஜனில் ஆரம்பித்து அப்புறம் வந்து சுற்றியும் பெரிய பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதில் சுட்டு வீழ்த்தப்பட்டதையும் தாண்டி 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பார்க்கலான்ற மாதிரி ஒரு 3 இடத்துல தாக்குதல். முதல் தாக்குதல் என்னன்னா, கியூவில் மருத்துவமனை மீது நடத்தப்பட்டதாக கியூ வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். வெஸ்டர்ன் நாடுகள், நேட்டோ நாடுகள்லாம் முழித்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது அங்கே, இப்படி ஒரு வார் கிரைம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அந்த உலகத்திலே அப்படின்ற மாதிரியான கடும் கண்டனம். 25லேருந்து 30 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. 2வது தாக்குதல் கியூ ரீஜியன்ற பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. 3வது வந்து பொக்ரோவஸ்க் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதலில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் நாடுகள்லாம் சேர்ந்து எல்லாருமே தனது கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 38 க்ரூஸ் மிசைல்ஸ் எய்ம் பண்ணாங்க.
30க்கு மேலே சுட்டு வீழ்த்திட்டோம், 8 தான் வந்து வீழ்த்த முடியல. நாங்கள் அந்த 30 சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொன்னாங்கல்ல, அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வரைபடங்கள் எல்லாமே என்ன சொல்ல, வரைபடங்களில் ஃப்ளோவில் சொல்லிட்டேன், வீடியோ பதிவு எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில், ரஷ்யா நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல. நீங்கள் வீடியோ பதிவு இமேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் பதில் தாக்குதல் நடக்கும்போது கீழே விழுந்து வெடிச்சிருக்கலாம். ஏன்னா அவனுடைய இமேஜஸ்லாம் பார்க்கலாம். நார்மலாக ரஷ்யா வந்து கின்சால் மிசைல்ஸையோ இல்லை வேறு X-101 மிசைல்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் 101 மிசைல்ஸ் கூட அந்த அளவுக்கான விங்கு கிடையாது. இது வந்து முன்னாடி விங்கு இல்லை, ஸ்டேட் பொசிஷன் இருக்குது. ஸோ இந்த புகைப்படம்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, ஒன்று நாசம்ஸ்னுடைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸாக இருக்கும், இல்லை பேட்ரியாட்டிக்னுடைய PAC-3 இருக்கலாம். இது 2 தான். அதாவது தவறுதலாக பதில் தாக்குதல் நடத்துகின்ற பேரில் அவர்களே அவங்களோட நிலைகள் மீது தாக்கல் நடத்தி விட்டு இங்கே ரஷ்யா மீது பழியை போடுவது என்பது தவறு. ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய இலக்குகளை பொறுத்த வரைக்கும் HIMARS கிட்டத்தட்ட 3 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். 10 ஃபாரினுடைய ஸ்பெஷலிஸ்டினுடைய ஆப்ரேஷன் சிஸ்டத்தை வந்து நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய இலக்குகள் சக்ஸஸ். ஆனால் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நாங்கள் அல்ல, அது எங்களது இலக்குகளே அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, எந்த கோயில்னாலும் நான் கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணுறேன், அது வந்து ரஷ்யாவுடைய மிசைல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நான் நிறைய வரைபடங்களோடையும் அந்த விழுந்த வீடியோ பதிவையும் நான் உங்களுக்கு நிறைய கம்பேரிட்டிவாக காட்டியாச்சு. ஸோ நீங்கள் சாதாரண இல்லை, நீங்களே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு செயல்படுத்துகிற அளவுக்கான நீங்கள் பெரிய ஆளுங்க. அதனால் உங்களுக்கு இந்த தகவல் கிட்டிவிடும். ஸோ உங்களோட கருத்துக்களும் இந்த இடத்துல வரவேற்கப்படுகிறது. இந்த தாக்கல் நடத்தப்படுகிற வேலையிலே மோடி அவர்கள் ரஷ்யாவை போகின்ற வேலையிலே இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து மாஸ்கோன்னு வருது பாருங்க, வார்ஷோவுக்கு போயிருக்கிறார். வார்ஷோன்னா போலந்துடைய தலைநகருக்கு போயிருக்கிறார். போலந்தும் ஜென்ரலாகவே ஜெலன்ஸ்கியும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் கியூவும் பார்த்தீங்கன்னா உக்ரைனும் என்னப்பா ஒரு 3 மாதமாக போர் அடிக்குது, அப்படியே வரையா ஒரு செக்யூரிட்டி ஜாயிண்ட் அக்ரிமெண்ட்டில் ஒன்று கையெழுத்து போட்டுக்கலாம், கொஞ்சம் பரபரப்பாக பேசிக்கலாம் வரையா அப்படின்வாங்க. நான் வந்துடுறேன் அப்படின்வாங்க. பட் ஆனால் இந்த விசிட் சர்ப்ரைஸ் விசிட் தான். அப்படியே எதிர்பார்க்கவே ஒரு போய் தூங்கிட்டு இருக்கிற டொனால்ட் டஸ்க் அவர்களை வந்து பெட்ஷீட் போட்டு இழுத்துருக்கிறாரு மனுஷன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அடட நீங்களே என்னங்க எங்க சொல்லாம பண்ணிட்டீங்களோ, ஒரு சர்ப்ரைஸ் விசிட் தான் இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிதான் பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க, அந்த அளவுக்கான சர்ப்ரைஸ் விசிட். ஆனால் இந்த மாதிரி செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டுக்கான சிக்னேச்சரை சைன் பண்ணுறது இது வரைக்கும் நான் 5வது டைம் பார்த்துருக்கேன். 5 தடவை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி. சரி ஓகே, இந்த தடவை சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு முன்னாடி போட்ட சைனை விட இந்த டைம் போட்ட சைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மெக்கானிசம் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்குறாங்க, குறிப்பாக போலந்து எல்லை பகுதியில் இல்லை போலந்து நோக்கி வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் எல்லை பகுதியை நீங்கள் ஆக்கிரமிச்சிக்கலாம், உள்ளே வந்து டமான்னு நீங்கள் சுட்டு வீழ்த்திடுங்க, அது உங்களுக்கு முழு உரிமையை நாங்கள் கொடுக்குறோம். குறிப்பாக உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர்பேஸை கூட நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் சுட்டு வீழ்த்தலாம். அதாவது ரஷ்யானுடைய க்ரூஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும் இல்லை ராக்கெட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சுட்டு வீழ்த்தலாம், அதுக்கான அதிகாரங்களை நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல போலந்து ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலான்றதை முக்கியம் கிடையாது, இல்லை சைன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம அதே போல் இன்னொன்று செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளனா ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸை கிரியேட் பண்ணுறதுலாம் வரமாட்டேன்றாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நாட்டுக்குள்ளாரே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ், பக்கத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆர்கனைஸ் மாதிரி பண்ணி ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து நான் ஃபோன் மட்டும் பண்ணுவோம், ஹலோ டொனால்ட் டஸ்க்குங்களா அனுப்பிடுங்க ஆள் அப்படின்னா போது நீங்கள் லாரியில் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் இந்த பக்கம் முன்களத்தில் அனுப்பி சுட்டு தள்ளிடுறோம், அவ்வளோதான். இது வந்து அடுத்த ஒரு ஒப்பந்தத்தை வந்து மேற்கொள்ளி இருக்கிறாங்க. இந்த அதிரடி ஒப்பந்தத்தில் இன்னொரு விஷயத்தையும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட MiG-29 ஃபைட்டர் ஜெட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 கொடுக்கறதுக்கான அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ போலந்து என்ன சொல்கிறாங்க, இந்த அக்ரிமெண்ட்டில் ஜெலன்ஸ்கி தரப்பில் சொல்லிட்டாரு, இது எல்லாமே போலந்து ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னாங்கன்னா, கண்டிஷன் அவங்க எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு தாக்கல் நடத்துவாங்களான்னா அது 100%, 1000% கிடையாது. ஏன்னா அது நேட்டோ நாடுகள் எடுக்கிற முடிவு, அவர் ஆசைப்பட்டு சொல்லிட்டாரு, விட்டுருங்க அதன்ட்டாங்க. சரி, 2வது என்ன அப்படின்னா, எங்கள் நாட்டுக்குள்ளே வாலண்டியர்ஸ் ஏதாவது வரும் பட்சத்தில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இதில் நான் இன்னொரு பாயிண்ட் குறிப்பிட விரும்புகிறேன்.
சமீப காலத்தில் போலந்து வந்து பெலாரஸுடைய எல்லை பகுதியில் இராணுவ வீரர்கள் அதிகமான அளவுக்கு நம்ம இலக்குகளை நோக்கி போகணும், நம்ம லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் நம்மளுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் அங்கேயே சேர்றதுக்கு ஆள் பற்றாக்குறைன்ற ஒரு அறிவிப்புமே நான் பார்த்தேன். நான் அதையும் தாண்டி உக்ரைனுக்குள்ளே போயிட்டு நாங்கள் வீரர்கள் எத்தனை பேர் உற்சாகமாக ஓடி வந்து ஐயா ஐயா என்னை சேர்த்துக்கோங்க ஐயா அப்படின்னு வராங்க அப்படின்றது எனக்கு புரியல எனக்கு. ஸோ சொல்லியிருக்காங்க. அடுத்த அக்ரிமெண்ட் சொல்லிடுறேன், MiG-29 ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நான் நாளைக்கே கூட அப்படி போகும்போது நீ ஓட்டிட்டு போயிடு, ஆளுக்கு ஒரு டிரைவரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா பைலட்டை கூட்டதுன்னா ஓட்டிட்டு போயிடும் பிரச்சனை. ஆனால் எனக்கு நேட்டோ நாடு கையை நீட்டி சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன தெரியுமா, அந்த MiG-29 ஃபைட்டர் ஜெட்டுக்கு பதிலாக வேற ஒரு ஃபைட்டர் ஜெட்டு எனக்கு நேட்டோ நாடுகள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலும் நான் உனக்கு கொடுத்தா எடுத்து போயிட்டே அது இப்போ நாளைக்கே பைலட்டு கூட எடுத்து போயிருப்பேன், பிரச்சனைகள்ன்றாங்க. ஸோ இதெல்லாம் எது எது சாத்தியமாகும் எது எது சாத்தியமாகாதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நீங்கள் சாதாரண நாள் கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன். சரி, இன்னொரு சம்பவம் என்னென்னா, இப்போ வார்ஷோ வந்து ரொம்ப கொஞ்சம் நடுங்கி போய்க்கிறாங்க. ஐ மீன் போலந்து நான் சொல்கிறேன். போலந்து வந்து கொஞ்சம் நடுங்கி இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, அந்த இடத்துல தாங்க பெலாரஸும் சீனாவும் போர் பயிற்சி மேற்கொள்ள போகிறாங்க. குறிப்பாக எதுக்காகன்னா ஆன்டி டெரரிஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டி டெரரிஸ்ட் எக்ஸசைஸ் எதுக்காக அப்படின்னா, குறிப்பாக வந்து நாங்கள் போலந்து உக்ரைனு கொஞ்சம் சமாளிக்கிறது எப்படின்றதுக்காக நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம. பட் இந்த ஒரு போர் பயிற்சியை ஏற்கனவே சாதாரணமாக எப்படின்னாவே போலந்து வந்து ஐயோ அம்மா கொய்யோ மையான்னு கத்துறவங்க. இப்போ இதை வச்சு என்ன நடக்க போதோ இன்னும் 2-3 நாள்லாம் சொல்லி மாளாது. சரி, இதுக்கப்புறம் வந்து பெரிய பிரச்சனைக்கு தயாராக இருந்துக்கோங்க. அது யாருக்கிட்ட போயிட்டு யாருடைய எல்லை பகுதியில் போர் பயிற்சிகள் எங்கேயோ போய் நிறுத்த போகிறாங்க பெலாரஸும் சீனாவும். அதனால தான் நேட்டோ நாடுகளுடைய ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் இன்று நடத்தப்பட்ட தாக்குதலும் மற்ற நிகழ்வுகளையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் என் கண்ணுக்கு தெளிவாக தெரிகிறது, முன்கூட்டியே நம்ம ஆயுதங்களை கொடுத்துறது நல்லது. அவ்வளோதான், முடிச்சு தள்ளிடலாம். நம்ம வாஷிங்டனில் கிட்டத்தட்ட நம்ம கூட்ட போகிறோம்ல கூட்டத்தை, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு எய்டு பேக்கேஜ் ஒன்று கொஞ்சம் அனுப்பிவிட்டோம்னா பரவாயில்லன்னு இருக்காங்க. எதற்காக? அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சீக்கிரமாக அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஆயுதங்களை வெகு விரைவில் நம்ம உக்ரைனில் கொடுக்கணுன்றாங்க. இந்த அமைதியை ஏற்படுத்தணுன்னே நம்ம விக்டர் ஓர்பன் அவர்களோட நினைவு வரணும். சமீப காலமாக ஐரோப்பாவை ஒரு கலக்கு கொண்டு இருக்கக்கூடிய தலைவர். ஆர்கே சேனலில் கூட நான் ஃபைனலாக முடிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ முழுசாக பார்த்துருக்க மாட்டீங்க, தூங்கியிருப்பீங்க. ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்டை போட்டிருந்தீங்க. அதனால் அங்கே என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபைனலாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களை போய் பார்க்குறாரு. அவரோட வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தார். பர்சனலாக நான் இந்த ஒரு சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அமைதிக்கான 3வது முயற்சி. ஃபர்ஸ்ட்டு கியூ போனார், அடுத்து ரஷ்யா போனார், அடுத்து இவங்க கிட்ட வராரு, யார்? சீனா கிட்ட. ஏன்னா சீனாவுக்கு அந்த அளவுக்கான பலம் இருக்கிறது, அந்த அளவுக்கான அதிகாரம் இருக்கிறது, அந்த அளவுக்கான திறமை இருக்கிறது. சீனா மனது வைத்தால் நிச்சயம் மிகப்பெரிய அளவுக்கான மாற்றங்கள் நிகழும் என்ற எண்ணத்தில் நிச்சயம் அது நடைபெறும்ன்ற அடிப்படையில் நான் வந்து சந்தித்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சந்திப்பை முடிச்சு அடுத்த மேஜர் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, வாஷிங்டன் போகிறார். அங்கேயும் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்போ ஒரு அமைதியை ஏற்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு முயற்சி இருக்குல்ல, இதுதாங்க மிக சிறந்த முயற்சி. ஹங்கேரியனுடைய விக்டர் ஓர்பனை செய்யப்படுகிற முயற்சி தான் சரியான பாதை, சரியான திசையில் போயிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் வெஸ்டர்ன் நாடுகள்லாம் சும்மா கதையை கட்டிட்டு இருக்காங்க, ஆயுதங்களை கொடுத்து நான் அமைதி ஏற்படுத்துறேன்னு சொல்கிறாங்க பார்த்தியா. அதெல்லாம் எங்கள் பாட்டி கிட்ட சொன்னால் கூட எங்கள் பாட்டி கூட சிரிப்பாங்க, கண்ணே நல்லதாக பார்த்து கதையை சொல்லு கண்ணே அப்படின்னு சிரிப்பாங்க. அந்த அளவுக்கான அவங்களோட கதைகள். சரி, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹங்கேரி இருக்காங்கல்ல, விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். எங்களுடைய இந்த அமைதிக்கான முயற்சியில் பேட்ரியாட்டிக் ஃபார் யூரோப் 80 சீட்டு 11 பார்ட்டிஸ் இருக்காங்க. அவங்களும் சரி, மெலோனியினுடைய ECR 78 சீட்டு 20 பார்ட்டிஸ். கிட்டத்தட்ட யூரோப்பில் 3வது லார்ஜஸ்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய பார்ட்டி. சமீபத்தில் எலெக்ஷன் ஜெயித்ததில் அவங்க ஒட்டுமொத்தமாக நாங்கள் விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு ஆதரவு, ஜே வாழ்க ஓர்பன் வாழ்க, அவங்களுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து ஆதரவு கரங்களை பெருக்கி கொண்டிருக்கிறார் விக்டர் ஓர்பன் அவர்கள். இன்னொரு வேலையும் நடந்திருக்கிறது. அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட சரியான பாதையில் போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஐரோப்பா முடிவெடுக்கும், இவரை வந்து தொடர்ந்து இந்த பிரசிடென்சி தலைமை பொறுப்பில் வைத்திருக்கலாமா இல்லை வேண்டாமா. நம்ம இத்தனை நாள் ஒரு கட்டமைப்பு வைத்திருந்தோம் இல்லையா, அந்த கட்டமைப்பை டமான்னு உடைச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே ஐரோப்பாவில் ஃபார் ரைட் கொள்கைகள், அதாவது வலதுசாரி கொள்கைகள், அவரோட அமைப்புகள் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் விக்டர் ஓர்பனுடைய அந்த பயணம் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற களங்கத்தில் ஐரோப்பா இருக்கிறது என்பதை உறுதியாக கூறுகிறேன். சரி, நம்ம இப்போ இன்னொரு விஷயம் நடந்து போச்சுங்க. இந்த வரைபடத்தில் பாருங்கள். இந்த வரைபடத்தில் நாம் எத்தனை நாளாக என்ன நினச்சோம்,
கார்கிவ் சிட்டி இடத்துல தான் ஒரு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெருசாக நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளாக அதே பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு தாக்கல் நடத்துகிறாங்க. இவங்களும் அப்பப்போ போய் தாக்கல் நடத்துகிறாங்க. பொசிஷனுக்கான முன்னேற்றம் இல்லை. ஆனால் இன்னொரு இடத்துல அந்த பக்கம் மேலே பாருங்கள், இந்த காசோக் அப்படின்ற ஒரு பகுதியில் ரஷ்யா திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் முன்னேற்றம். இப்போ படைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் இது வந்து உக்ரைன் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்குறாங்க ரஷ்யா. ஸோ தொடர்ந்து அந்த இடத்துலையும் வந்து ஒரு தாக்கல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியே இப்போ நேராக நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, யாருமே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு. அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆண்டவா, நான் கும்பிட்ட கடவுள் எங்களை கைவிடவில்லை, இறைவா நன்றின்ற அளவு சொல்லியிருக்காங்க. ஏன் அமெரிக்கா நன்றி சொல்கிற அளவுக்கு என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, ஹவுதிகள், எமினி ஹவுதிகள் ஒரு சில புகைப்படங்களையும் வீடியோ பதிவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படங்களும் வீடியோ பதிவுகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டலாக அந்த சவுதியில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையங்கள்லாம் இருக்குல்ல, அந்த விமான நிலையங்களோட புகைப்படத்தெல்லாம் வெளியிட்டு உங்களுடைய நிலைப்பாடுகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது. ஐ திங்க் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை இஸ்ரேலுக்கான கொஞ்சம் நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் போகிற மாதிரி இருக்குது. எங்களோட அடுத்த இலக்குகள் உங்களை நோக்கி தான் இருக்கும், அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் சவுதி அரேபியா நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த ஒரு தருணத்தை தாங்க அமெரிக்கா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் கேன்சல் ஆனதுக்கப்புறம் அமெரிக்கா பலவித முயற்சிகளை மேற்கொண்டாங்க. நாங்கள் உங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறோம், நாளைக்கே உங்களோட நண்பர்கள் என்று சொல்லப்படுகிற நாடுகள் ஈரானாக இருக்கட்டும், எம்னி யவுதிகளாக இருக்கட்டும், தாக்கல் நடத்தும் பட்சத்தில் உங்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. ரஷ்யானுடைய ஆயுதெல்லாம் நம்புத்து போன பட்டாசு, நீங்கள் வெடிச்சா கூட வெடிக்காது, கடைசியில் உங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். ரஷ்யான்ற பாருங்க, சீனாவுடைய ஆயுதங்கள் மாற்றிக்கோங்க, சீனாவுடைய ஆயுதங்கள். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் எங்களை விட்டு அவங்களுக்கு ஆள் கிடையாதுன்ற மாதிரி பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் சவுதி அரேபியா கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல எமினி ஹவுதிகள் கூட எச்சரிக்கை, சப்போர்ட் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அமெரிக்கா ஓடோடி வந்து நான் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா சைன் பண்ணுங்க, பெட்ரோ டாலரை சைன் பண்ணுங்க அப்படின்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க. எனக்கு இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் இருக்குங்க. எமினி ஹவுதிகள் வந்து ஏன் திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் சவுதி அரேபியாவை ஒரு மிரட்டல் கொடுக்கணும்? வேற ஏதோ மர்மமாக இருக்கிறது இந்த இடத்துல. இந்த மர்மமான உலக அரசியலில் நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இறங்க வேண்டியது இருக்கிறது. நான் இன்னும் ஒரு 2-3 ஆர்டிக்கல்லாம் இருக்குது, அதை முழுமையாக படிச்சுட்டு இதில் ஏதோ ஒரு சட்டத்திட்டத்தில் ஏதோ ஒரு ஓட்டை இருக்குது, அது என்னன்றது நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன். ஆனால் எமினி ஹவுதிகளோட மிரட்டல் ஜியோ பாலிட்டிக்ஸில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய பிரதமர் பதவியேற்றுக்க போகிறாரு. ஸோ ஸ்டார்மர் அவர்கள், கிர் ஸ்டார்மர் அவர்கள், அவர் பதவியேற்ற அடுத்த நாளே ரொம்ப நாளாக வெளியில் அகதிகள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அகதிகள் வந்து இப்போ நேராக உள்ளே வராங்க. இப்போ ஏன்னா அகதிகள் எல்லாமே ரவாண்டா பகுதியில் கூட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க இங்கிலாந்தில். பட் இவர் தான் அந்த செலவெல்லாம் நாங்கள் இங்கேயே பார்த்துக்குறோம், அவ்வளோ செலவுகள் நாங்கள் ஒன்று கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. நார்மலாகவே இங்கிலாந்தில் அகதிகள் பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்கின்ற சமயத்தில் லேபர் பார்ட்டி வந்து அகதிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்ற அளவு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் மாற்றம், முன்பு இருந்த அரசாங்கத்துக்கும் இப்போ இருந்த அரசாங்கத்துக்கும் இன்னொரு மாற்றம், காசா சீஸ்ஃபயரை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், இல்லை என்றால் எனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அதை ஹமாஸாக இருந்தாலும் சரி, உடனடியாக அதை நிறைவேற்றுங்கள் எனது 2 கோரிக்கையை வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் அங்கே காசாக்குள்ளே என்ன நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தலாம். இந்த வரைபடங்கள் என்ன சொல்ல வருது, நேற்று இரவு வரை ஹமாஸ் வேணாம், லெபனான் கிட்ட இருந்து போயிடலாம். லெபனான், ஹெஸ்புல்லா, இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாருங்கள், பச்சை கலர் எல்லாமே வந்து லெபனானுக்குள்ள நிலைகள் மீதும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இஸ்ரேலினுடைய முக்கியமான நிலைகள் கண்டிப்பாக உள்ள வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 3 நிலைகள் மீது பர்ஃபெக்ட் எய்மிங்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இழப்புகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு பெருசு பண்ணி நான் காட்டியிருக்கேன். நான் பதிலுக்கு இவங்களும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. பாலஸ்தீனத்துக்குள்ளாரையும் பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடந்திருக்கிறது, பெரிய அளவுக்கான கிளாஸஸ் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. காசாவுக்குள்ளாரையும் பாருங்கள், பெரிய அளவுக்கு நான் இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள், காசாவுக்குள்ளார ஒரு கேம்ப் பக்கத்தில் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் காசானுடைய இராணுவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து யுத்தங்கள் என்பது பேச்சுவார்த்தை ஒரு பக்கம், இன்னும் ஒரு 3 வாரத்துக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்ற ஒரு வாரம் தள்ளி வச்சிட்டாங்க. அதை தாண்டி தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.